வணக்கம் நண்பர்களே. ஒரே ஒரு காய்ங்க. அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடலுக்கு இயற்கையான சக்தியை கொடுக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். விளையாட்டு வீரர்கள் கூட அவங்களுடைய அந்த எனர்ஜிக்காக தினமும் குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ். அது என்ன தெரியுமா? அதுதாங்க பீட்ரூட் ஜூஸ். ஆனால் 7 நாட்கள் தொடர்ந்து பீட்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் என்ன நடக்கும் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பீட்ரூட்டினுடைய நன்மைகள், பீட்ரூட்டை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியான முறையில் எப்படி பீட்ரூட்டை சாப்பிட்றது, அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனையாகும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம், எவ்வளவு ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பீட்ரூட் ஒரு சாதாரண கிழங்கே இல்லைங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் விட்டமின் சி, போலேட் அதாவது விட்டமின் B9, பொட்டாசியம், அயன், மெக்னீசியம், மேங்கனீஸ், ஃபைபர், நேச்சுரல் நைட்ரேட்ஸ், பெடலன்ஸ் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குது. பீட்ரூட் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் பெடலைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க. இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே பாதுகாக்கப்படுது. இப்போ பீட்ரூட்டோடைய நன்மைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். பீட்ரூட் இதயத்திற்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நைட்ரேட் உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது. இதனால் பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் பிளட் ப்ரெஷர் குறையுது. அதனால் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து பீட்ரூட்டை சாப்பிடும் பொழுது ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். இதனால் இதயத்தோடைய வேலையவையை சற்று குறைக்க செய்கிறது பீட்ரூட். ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அதனுடைய வேலை பளுவை குறைக்கிறதுக்கும் பீட்ரூட் பயன்படுது. இதய நோய் ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கு பீட்ரூட்டை உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இதய நோய்க்கான மரணம் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதயம் சார்ந்த நோய்கள் இப்போ பரவிக்கிட்டு வருது. அதாவது மாரடைப்பு, அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் சரி, மாரடைப்பு எல்லாரையுமே தாக்குது. அதனால தான் பீட்ரூட்டை தொடர்ந்து உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறையாவது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய இதயம் உங்களுக்கு நன்றி சொல்லும். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, இரத்த சோகைக்கு ஒரு சிறந்த உணவாக பீட்ரூட் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இரத்த சோகை அதிகமாகவே இருக்குது. பெண்கள் தான் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பீட்ரூட்டை உணவில் எடுக்கும் பொழுது அவங்க உடலில் ரத்தம் அதிகரிக்கும், ஹீமோகுளோபின் அதிகமாகும். ஏன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து இருக்குது. இதனால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை தடுக்கப்படும். பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமாக 40 வயது அடைந்த பெண்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை காயாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே நீங்கள் விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த இரும்பு சத்து முழுமையாக உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். அடுத்து 3வது நன்மை என்னென்னா, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் பீட்ரூட் பயன்படுது. மூளைக்கு ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ தேவைப்படுது. அதுக்கு பீட்ரூட் பயன்படுது. மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் பயன்படுதுங்க. இதனால் மெமரி பவர் மற்றும் கவனத்திறன் நம்மளுக்கு கூட செய்யும். ஸோ படிக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள், ஏன்னா வயதானவர்களுக்கெல்லாம் வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த மெமரி பவர் கம்மியாயிரும், நினைவாற்றல் சக்தி குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு பேச வந்த வார்த்தையை மறைஞ்சிருவாங்க, வச்ச பொருள் ஞாபகம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் தொடர்ந்து பீட்ரூட்டை உணவில்
எடுத்துக்கலாம், இல்லை பீட்ரூட் ஜூஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பீட்ரூட்டை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி நல்லாவே ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ பீட்ரூட் மூளைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பீட்ரூட் உதவியாக இருக்குதுங்க. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்க, வாக்கிங் செய்கிறவங்க, ரன்னிங் போகிறவங்க, சைக்கிளிங் இப்படின்னு நிறைய ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணால் அந்த ஒர்க் அவுட்டுக்கு தேவையான பவர், அதாவது எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதனால தான் ஒலிம்பிக் அத்லெட்ஸில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் கூட பீட்ரூட் ஜூஸை தினமும் குடிச்சிட்டு தான் கிரவுண்டுக்கே போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அடுத்து 5வது நன்மை என்னென்னா, சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. ஸ்கின் வந்து பிங்க் ஆகிடும் அப்போல்லாம் வந்து நினைக்கிறது தவறுங்க. ஆனால் சருமத்தை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கும் பீட்ரூட் வந்து பயன்படுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின் சியின் காரணமாக ஸ்கின்னோட செல்களை பாதுகாக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து பயன்படுது. ஹெல்த்தியான டயட்டு கூட நீங்கள் இந்த பீட்ரூட்டை எடுக்க உங்களுடைய சரும ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அடுத்து 6வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து பயன்படுது. பீட்ரூட் வந்து மிகவும் கலோரி குறைவான ஒரு உணவு, ஆனால் அதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறது. ஸோ நம்ம பீட்ரூட் ஜூஸை காலையில் நம்ம குடித்தோம்னா வயிறு நிறைந்த ஒரு உணர்வு வந்து ஏற்படும். இதனால் நம்ம அன்னெசரியாக வேறு ஸ்நாக்ஸோ வேறு உணவோ சாப்பிட மாட்டோம். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை வந்து தாராளமாக எடுத்துக்கிறலாம். இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து 7 நாட்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். முதல் நாளில் பெரிய மாற்றம் எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் குடிச்சிட்டு விட்டுருங்க, ஒன்றுமே உங்களுக்கும் தெரியாது. ஆனால் உடலில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு உருவார ஆரம்பிச்சிடும். இதனால் இரத்த நாளங்கள் வந்து விரிவடைய செய்யும். இதனால் இரத்த ஓட்டம் வந்து உங்கள் உடம்பில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது வெளியில். அடுத்து 2வது நாள் என்ன ஆகும்னா, சிலருக்கு உடற்பயிற்சி செய்யும்போது சோர்வு கொஞ்சம் வந்து குறைஞ்சது மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் நீங்கள் செய்யும்போது ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது ஒரு சோர்வோடு எந்திரிச்சு அந்த நாளை தொடங்குவீங்க. ஆனால் 2வது நாள் நீங்கள் பீட்ரூட் எடுத்து அப்போ என்ன ஆகும்னா, நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு உங்கள் நாளை வந்து தொடங்குவீங்க. உங்களுடைய தசைகளுக்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து நல்லாவே போய் நீங்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து 3வது நாள் என்ன ஆகும்னா, செரிமானத்தில் நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரியுங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாகிடும். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அடுத்து 4வது நாள் என்ன ஆகும்னா, சிலருக்கு காலையில் எந்திரிக்கும் போது ரொம்பவே நீங்கள் ஆக்டிவாக எழுந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து 4th டேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அடுத்த 5வது நாள் உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அது ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்து 6வது நாள் என்ன ஆகும்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தால் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டாமினா பவர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் மற்ற நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட அந்த 6th டே அப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து தான் அந்த ஸ்டாமினா வந்திருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து மேஜிக் பண்ணக்கூடியது. ஸோ ஆனால் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதுக்காக வந்து நீங்கள் 30 நாளும் குடிக்கக்கூடாது. ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து 7வது நாள் என்ன ஆகும்னா, ஒரு வாரத்தில் உங்கள் இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். இரத்த ஓட்டம் சீராக உங்கள் உடலில் இயங்க ஆரம்பிக்கும். செரிமானம் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பல அற்புதமான விஷயங்கள் உங்கள் உடலுக்குள்ளே வந்து நடக்குங்க 7வது நாளே. அடுத்து 2 நாள் நீங்கள் கேப் விட்ருங்க.
விட்டுட்டு திருப்பி அடுத்து தொடர்ந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கிறேங்க. அடுத்து ஒரு 2 நாள் கேப் விட்டு அந்த மாதிரி எடுங்க. மாதம் முழுவதும் 30 நாட்களும் தொடர்ந்து எடுக்க வேண்டாம். ஸோ மாரி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நைட்ரிக் ஆக்சைடு அளவு அதிகமாயிரும். அதனால சில பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் வச்சுக்கிறங்க. 7 நாள் ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் எடுத்துட்டிங்களா, அடுத்து 2 நாள் கேப் விட்டு அடுத்து 5 5 நாளாக வாரத்தில் 5 நாள் மட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்டு 2 நாள் இடைவெளி விட்டு அப்படியே எடுங்க. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பீட்ரூட் ஜூஸையோ பீட்ரூட்டையோ யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிலருக்கு இது செட் ஆகாது. ஸோ எல்லா உணவும் எல்லாருக்கும் நல்லதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தும் மாறுபடுங்க. ஆனால் பீட்ரூட்டுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு காய் தான். ஆனால் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்ல. இப்போ சிலருக்கு என்ன இருக்கும்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பீட்ரூட்டை தவிர்க்கிறது நல்லது. அதிகமான ரத்த அழுத்தம் இருந்தால் எடுத்துக்கிறலாம். குறைந்த ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அவங்க பீட்ரூட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கிட்னி சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க பீட்ரூட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட உங்களுடைய உடல் நலத்தை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் கவனிச்சு குடிங்க. ஏன்னா ஜூஸாக குடிக்கும்போது சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் காயாக சாப்பிட்டீங்கன்னா அதிகரிக்காது. ஸோ அதனால் சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் கவனிச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட்டை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறைகளை பார்த்துடலாம். ஒன்று வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை சாலடாக எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கூட்டு பொரியல் சூப்பு அந்த மாதிரியும் நண்பர்களே, பீட்ரூட்டுங்கிறது ஒரு சிறந்த ஒரு காய்கறிங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் 95% ஆஃப் மக்கள் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறு என்னென்னா நல்ல உணவு அப்படி நினச்சிட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரே நாளில். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸையுமே அதிகமாக குடிப்பாங்க. ஸோ சருமத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி சருமம் நம்ம அழகான ஒரு தோற்றத்தை பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக குடிப்பாங்க. ஸோ அப்போல்லாம் குடிக்கவே கூடாதுங்க. அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடோட அளவு அதிகமாகி உங்கள் முகத்தில் அதிக அளவில் பருக்கள் இந்த மாதிரி நிறையாவே வரும். உடல்லையும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே சரியான அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அப்படி தான் சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. பீட்ரூட் ஜூஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தொடர்ந்து 1 மாதம் எடுத்தார்கள். தொடர்ந்து எடுக்கும்போது அவங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே அழகாச்சு, கிளியரான ஒரு ஸ்கின் கிடச்சிச்சு. 1 மாதம் எடுத்தோன்னே அவங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடச்சிச்சு. நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, சரி 1 மாதம் நல்லா இருக்கேன்னு சொல்லி அடுத்த 1 மாதம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த 2வது மாதம் எடுக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா, முகம் ஃபுல்லாக பருக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் இதை கண்டினியூவாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் வாரத்துக்கு 5 நாள் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது வாரத்துக்கு ஒரு 7 வாரம் ஃபுல்லாக எடுங்க. அடுத்து 2வது வாரத்துலேருந்து 5 நாள் எடுங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக தான் எடுக்கணும். யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுதான் முறை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.